ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக ஒரு வீடியோ நான் பண்ணுறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நான் இந்த வீடியோவில் என்ன சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்றத டெக்னிக்கல் பேஸ் பண்ணி நீங்கள் அனலைசிஸ் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து லேர்ன் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஓன் ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் வந்து பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் பர்சன் கிடையாது. ஸோ எல்லாமே வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக இந்த வீடியோஸ் வந்து பதிவு பண்ணுறோம். சரிங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் வந்து டெக்னிக்கல் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை வந்து லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா இன்றைக்கி நேச்சுரல் கேஸில் வந்து நான் காமனாக ஒரு ஆக்டிவிட்டி வந்து நான் சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ எப்போவுமே பொதுவாக வந்து எப்போ ஒரு மார்க்கெட்டில் வந்து நம்ம ட்ரேட் வந்து பண்ணுறோம், குறிப்பாக இன்டர்டே ட்ரேடிங் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா பொதுவாக மார்க்கெட்டை வந்து ரன் பண்ண விட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ட்ரெண்டை வந்து அனலைசிஸ் பண்ணணும். இதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த விவேப் சீசன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இதில் வந்து ஓரளவுக்கு ஓவர் பாட்டு ஓவர் சோல்டெல்லாம் வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் வந்து பண்ண முடியும் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ பேசிக்காக ஒரு லேர்னிங் பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் பாட்டில் யாரும் வந்து பை பண்ண மாட்டாங்க, அதே மாதிரி ஓவர் சோல்டில் யாரும் வந்து செல் பண்ண மாட்டாங்க. இதுதான் வந்து நேச்சுரல் காமன். ஓகேங்களா? ஸோ அப்போது இந்த விவேப் சீசன் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப எளிமையாக நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் வந்து பண்ண முடியுது. சரிங்களா? அப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் இந்த டெக்னிக்கல் சார்ட்டை வச்சுட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கான்னு பாருங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா அப்பில் வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸோ இல்லை டவுனில் ஒரு 10 பாயிண்ட்ஸோ என்ஜி வந்து பொதுவாக வந்து மூவ் ஆகுதா அப்படின்றத நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து மூவ் ஆச்சு அப்படின்னா, ஏன்னா பொதுவாகவே நேச்சுரல் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய மேக்ஸிமம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 10லேருந்து 12 பாயிண்ட் 13 பாயிண்ட் அந்த மாதிரி தான் வந்து ஃபால் ஆகும். பெருசாலாம் வந்து ஃபால் வந்து ஆகாது, ரொம்ப ரேர் கேசஸ் அதெல்லாம். ஓகேங்களா? அப்படி ஃபால் ஆகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரெண்ட் ரிவர்ஸில் நம்ம வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை வந்து நம்ம பண்ணலாம். 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 269. ஓகேங்களா? 269லேருந்து ஸோ 269லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக வந்து 259 வரைக்கும் மார்க்கெட் வந்து 10 பாயிண்ட்ஸ் வந்து நல்ல ஒரு ஃபால் வந்து கொடுத்துருக்கான். ஸோ இந்த 10 ஃபாலுக்கு அப்புறம் கண்டிப்பாக மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பவுன்ஸ் பேக்கோ இல்லை ஏதாவது ஒன்று நடக்கும். புரியுங்களா? கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் நடக்க தானே செய்யும். ஸோ அதனால் வந்து யாரும் இங்கே அஷூரன்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புல் பேக் மூவ்மெண்ட்ஸ்னு சொல்லி நம்ம டெக்னிக்கலில் வந்து படிச்சிருப்போம், நிறைய லேர்ன் பண்ணியிருப்போம். இந்த புல் பேக் மூவ்மெண்ட்டு என்ஜிக்கு இந்த மாதிரி வந்து ஒரு 7-8 பாயிண்ட்டோ 10 பாயிண்ட்டோ ஃபாலோ ஆகும்போது ஒரு சின்ன ஒரு புல் பேக் கொடுத்து அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ரிவர்சல் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது சப்போஸ் வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ரிவர்சல் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இதனுடைய சப்போர்ட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இந்த லைன் ஆல்ரெடி இங்கே ட்ரா பண்ணியிருக்கு பாருங்கள். 258 வந்து இதனுடைய சப்போர்ட் லெவல். இந்த சப்போர்ட் லெவல் வந்து பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கால் சைடு வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். புரியுதுங்களா? ஸோ ப்ராப்பராக லேர்ன் பண்ணுங்கள். லேர்ன் பண்ணிவிட்டு அப்புறம் எக்ஸிக்யூட் வந்து பண்ணுங்கள். கரெக்டான ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதை தான் வந்து நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நான் வந்து அப்டேட் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டெய்லி பேசிஸில் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம வந்து எந்த ஒரு பெய்டு சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்லியாக நம்ம வந்து எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை நான் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். அதை நீங்கள் எடுத்து லேர்ன் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் வந்து பண்ண போகிறீங்க. அவ்வளோதான் விஷயம். ஸோ மற்ற சந்தேகம் ஏதாவது இருக்குனாலே என் நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எனக்கு வந்து கால் பேக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேங்க? எல்லாமே வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். ஸோ மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன கேபிட்டல் கொண்டு வரீங்கன்றதெல்லாம் இம்பார்ட்டண்ட் கிடையாது. ஸோ கரெக்டான ஒரு ப்ராஃபிட் வந்து நீங்கள் எடுக்கணும். ஸோ டிசிப்ளினான ட்ரேட் வந்து பண்ணுங்கள். அவசரப்பட்டு எதுவும் லாஸ் பண்ணிடாதீங்க. மார்க்கெட்டில் ப்ராப்பராக லேர்ன் பண்ணுங்கள், ப்ராப்பராக வந்து ஏர்னிங் வந்து பண்ணுங்கள். இதுக்கான சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நான் வந்து ஃப்ரீயாகவே அப்டேட் வந்து பண்ணிகிட்ருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க என்னுடைய பிரான்ச்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜாயின் வந்து பண்ணிக்கலாம். எந்த ஒரு சர்வீஸ் சார்ஜஸும் கிடையாது. எல்லாமே நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் நான் வந்து இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா மார்னிங்கில் வந்து நம்ம ஸ்டாக்ஸ் அப்டேட் இருக்குது, ஆஃப்டர்நூன் ஈவினிங்கில் வந்து பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் அப்டேட் வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து மேஜர் ஈவெண்ட்ஸ், குளோபல் மார்க்கெட் ஈவெண்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த நியூஸஸ் எல்லாமே வந்து என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நான் வந்து ப்ரைவேட்டாக ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் வந்து பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.